மாவட்டமே சொல்லியிருக்காங்க. நீங்க முதல்ல ஒரு தேதி சொன்னாங்க, அப்புறம் ஒரு தேதி சொன்னாங்க, ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொன்னாங்கன்னு. அதுல காவல்துறை பக்கம் உண்மை இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது பாருங்க, எளிமையா இன் பிரின்சிபல் டிவிக்கு ஒரு கூட்டம் போடுறாங்கன்னா அதுக்கு கடுமையான கெடுபிடி விதிக்கிறாங்கிறது உண்மை. அது அவர்களுடைய விக்கிரவாண்டி விசாலை முதல் மாநாட்டிலிருந்து நடந்துட்டு இருக்கு. அதில் மாற்றுக்கிறது இல்லை. எல்லா பக்கமும் பண்ணுறாங்க. புதுச்சேரியில் பண்ணாங்க, சேலத்தில் பண்ணாங்க, ஈரோட்டில் பண்ணாங்க, எல்லா இடத்துலையும் நடக்குது. கரூர் ஸ்டாம்ப் எடுக்க பிறகு அது நடக்குது. அது உண்மை. ஆனால் இவங்களும் பல சந்தர்ப்பங்களை மாறி மாறி யோசிக்கிறாங்கிறது உண்மை. ஏன்னா திரு விஜய் கிட்டத்தட்ட செல்வி ஜெயலலிதா போலவே செயல்படுறார். அதாவது நீங்கள் ஒன் வே டிராஃபிக், யூ கேன் பாஸ் த மெசேஜ் ஒன்லி வென் த பாஸ் ரிப்ளைஸ் யூ வில் கெட் இட். அப்போ நீங்கள் ஒன்று சொன்னீங்கன்னா உடனே பதில் வரும்லாம் கிடையாது. நீங்கள் தகவல் சொல்லிட்டு உட்காந்துட முடியாது. அப்படி செல்வி ஜெயலலிதா அவர்கள் காரணம் எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி நிலைப்பாடு தான் இப்போ இருக்கிறார். நான் கேள்விப்பட்டது. அதனால் அவர் சொன்னான்னு அவர்கிட்ட கான்வர்சேஷன் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. இல்லைண்ணே புதன்கிழமை வேண்டாம், நைட் வச்சுக்கிடுவோம், பகலில் வேண்டாம், 10ஆம் இப்படி யாரும் அவர் 12ஆம் தேதி 12 மணிக்கு அப்படின்னு சொல்லிட்டாருன்னா 12ஆம் தேதி 12 மணிக்கு தான். அது 1 மணி நேரம் எதுவுமே கேட்குறதுக்கு ஆளே கிடையாது. அப்படி இருக்கும்போது நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. அதை காவல்துறை ரொம்ப சரியாக விளக்கம் கொடுத்துருக்கு. அவங்க 4900 பேர் சொன்னாங்க, அது கூடவே நின்னாங்க. அவங்க டைம் சொன்னாங்க, அதை மாற்றி பண்ணாங்க. பெர்மிஷன் இடத்துக்கு கடைசி நல்ல தேதி மாற்றினாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாவேக்காவும் பண்ணியிருக்குன்னு புரிஞ்சுக்கிறோம். ஆனால் தாவேக்காவுக்கு காவல்துறை வரலாறு காணாத வேறு கட்சிகளுக்கு இல்லாத கெடுபிடிகளை கொடுக்கிறது என்பது உண்மை.